ஹலோ கைஸ், வெல்கம் டு வேர்ல்டு நர்சரி கார்டன். நம்ம இப்போ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கிட்ட இருக்கிற ரோஜா செடியை எப்படி ஒரே வாரத்தில் துளிர்விட வைக்கலாம்ன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம வீடியோவில் பார்க்குற ரோஜா செடியோட பேர் வந்து காஷ்மீர் ரோஸ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்கள் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு வரும். நம்ம நர்சரியிலேருந்து வாங்கிட்டு வந்த ரோஜா செடியை தொட்டிலையோ தரையிலையோ வச்சுருப்போம். அதை வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில் இருக்கிற காஞ்ச இலைகள் பூக்களை பூராமே கட் பண்ணி எடுத்துட்டு, ரோஜா செடியை சுற்றி இருக்கிற களைகளை பூராமே ஃபுல்லாகவே ரிமூவ் பண்ணி எடுத்துடணும். அதுக்கப்புறம் ரோஜா செடிக்கு உரம் கொடுக்கணும். அதுக்கு ஆட்டு எருவு இல்லைன்னா மாட்டு எருவு ஏதாவது ஒன்று கொடுக்கலாம். ஆட்டு எருவு மாட்டு எருவு கொடுக்கும்போது எருவு வந்து ஃபுல்லாகவே பவுடர் ஆக்கின பிறகு நீங்கள் ரோஜா செடிக்கு போடணும். அப்படி போட்ட பிறகுமேவும் ரோஜா செடியை இருக்கிற மண்ணை பூராமே நம்ம ஃபுல்லாகவே கிண்டி விடணும். ஆட்டருவு மாட்டருவு உங்ககிட்ட இல்லாத பட்சத்தில் ரோஜா செடிக்கு மருந்து கடையில் வந்து நீங்கள் டிஏபின்னு கேட்டு வாங்கிக்கோங்க. அதை வந்து ஒரு 2 கிராம் அளவுக்கு ஒரு ரோஜா செடிக்கு போடலாம். அப்படி போடும்போது உங்களுக்கு வந்து துளிர்கள் கொஞ்சம் வேகமாகவே வரும். ரோஜா செடியில் பூக்களை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கும்போது ரோஜா செடியில் சிசரை வச்சு தான் நம்ம மெயினாக கட் பண்ணி எடுக்கணும். கையில் வந்து உடச்சே எடுக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு விஷயம் இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஃபுல்லாகவே சிசரில் தான் கட் பண்ணி எடுத்திருப்பாங்க. அப்போ தான் நமக்கு அடுத்தடுத்து துளிர்கள் கொஞ்சம் வேகமாக வர்றது ஹெல்ப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில் 7 இலை இருக்கும். அதை வந்து நம்ம கட் பண்ணி எடுக்கணும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியில் ஒட்டு செடியாக இருந்துச்சுன்னா ஒட்டுக்கு கீழே இருந்து வரும். மதர் பிளான்ட்டாக இருந்தாலுமே அடியிலேருந்து வரும். அது நமக்கு பார்த்தாலே தெரியும். அந்த 7 லீஃப் இருக்கிற இலையை மட்டும் நம்ம ஃபுல்லாகவே அடியிலிருந்தே கட் பண்ணி எடுத்துடணும். சிசரில் ஃபுல்லாகவே வெட்டி எடுத்துடணும், கொஞ்சம் கூட விடக்கூடாது. அப்படி நம்ம வெட்டி எடுக்காமல் விட்டிங்கன்னு சொன்னாக்கா, ரோஜா செடியில் இருக்கிற சத்தை பூராமே அந்த 7 இலை எடுத்துக்கிட்டு ஒரு குறிப்பிட்ட நாள்லேயே அந்த 7 இலை மட்டும் வேகமாக தளைஞ்சு வந்துட்டு இருக்கும். ரோஜா செடிக்கு நீங்கள் தண்ணி ஊற்றும் போது ஃபுல்லாகவே தண்ணி ட்ரை ஆகிற மாதிரி பார்த்து ஊற்றிக்கங்க. தண்ணி ட்ரை ஆகலைன்னு சொன்னாக்கா ரோஜா செடிக்கு அடியில் இருக்கிற வேற பூராமே அழுக வச்சுக்கிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு தண்ணி ட்ரை ஆகி ஊற்றிக்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, ரோஜா செடியை வந்து முடிஞ்ச அளவுக்கு சன்லைட் படுற மாதிரி வைங்க. சன்லைட் படாமல் ரோஜா செடியை நம்ம நிழலில் வைக்கும்போது ரோஜா செடியில் இருக்கிற இலைகள் பூராமே சுருட்டை அடிச்சுக்கிட்டு இருக்கும். பூக்களுமே கூட பெரிய பூக்களாக பூக்காது. அதுக்காக வேண்டி தான் நம்ம ரோஜா செடியை சன்லைட் படுற மாதிரி வைக்க சொல்கிறது. இந்த சிம்பிள் டிப்ஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தீங்கனாலே உங்கள் ரோஜா செடியை ஒரே வாரத்தில் துளிர்விட வைக்கலாம். வீடியோவில் ஏதாவது டவுட் இருந்தால் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி விடுங்க.